ஹாய்! வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்றைக்கு இந்த வெயில் காலத்துக்கு இதமான ஒரு ஸ்மூத்தி தான் செய்து காட்டப் போறேன். இந்த குளிர்மையான சுகர் சேர்க்காத ஒரு ஸ்மூத்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ஸ்மூத்திக்கு பப்பாசி பழத்துண்டுகள் கொஞ்சம் எடுத்துக்கொள்ளுங்க. ஐஸ் கியூப் போட்டு அடிக்கக்கூடிய ஜாராக இருந்தால் ஐஸ் கியூப் கொஞ்சம் போட்டுக்கொள்ளுங்க. இல்லை என்று சொன்னால் நல்லாக குளிர்ந்த பாலை அதாவது ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்த குளிர்ந்த பாலை சேர்த்துக்கொள்ளுங்க. அதோட 4-5 பேரிச்சம்பழம் சேர்த்துக்கொள்ளுங்க. கொஞ்சம் சின்னதாக வெட்டிய பப்பாசி துண்டுகளை வச்சுக்கொள்ளுங்க. ஒரு பக்கத்தில் ஸ்மூத்தி தானே, ஸ்மூத்தாவே அடித்து எடுத்துக்கொள்ளுங்க. பப்பாசி பழ ஸ்மூத்தி ரெடி ஆயிட்டுது. இனி அதுக்கு தாமதம். கிளாஸில் ஊற்றி வெட்டி வச்சிருந்த பப்பாசி பழ துண்டுகளையும் மேலால் போட்டு குடிச்சு பாருங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் தேங்க்யூ, பாய்.